இனிய வணக்கம், மகிழ்ச்சி பெருகட்டும். நண்பர்களே, தோழர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னன்னா கரிம வேளாண்மை. இந்த கரிம வேளாண்மைனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நிறைய விவசாயத்தை பத்தி பார்க்கிறோம். அதாவது நாட்டு விவசாய முறைதான். இந்த விவசாயிகளை பற்றி நாம் நிறைய படிக்கிறோம், நிறைய செய்திகளை கேட்கிறோம். ஆனாலும் நாம ஏன் இந்த விவசாயத்தை பத்தியே இன்னைக்கு பேசணும் அப்படின்னாங்க, ஒரு நடந்த செய்தி, அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை பதிவு செய்து விட்டு மேற்கொண்டு என்னுடைய அப்படியே அந்த செய்திக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, உணவுங்கிறது அனைவருக்கும் தேவைங்க. இந்த உணவுங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உணவு தேவை. அந்த உணவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவைகள் வாழ்வதே கடினமாயிரும். இப்ப காற்றில்லான்னா சில மணி துளிகள்ல இறந்து விடுவார்கள். உணவு இல்லைன்னா சில நாட்கள்ல தான் இறப்பார்கள். ஆனால் உணவு அவசியம் தேவை. ஆப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாங்க, 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, களிறுகளை உணவாக உட்கொள்ளலாம் அப்படின்னு அந்த நாட்டு அரசாங்கமே அறிவித்திருக்கிறது. இதை பற்றிய செய்திகள்லாம் கூட நம்ம தமிழ் நியூஸ் சேனல்கள்ல வந்திருக்குது. நீங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம். சரி, அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டின் பெயரை நான் சொல்ல விருப்பப்படல. அதை நீங்க போய் அந்த யூடியூப் சேனல்ல பாத்துக்கோங்க, இல்லைன்னா நியூஸ் சேனல்ல கூட பாத்துக்கலாம். அந்த நாட்டின் பெயரை நான் சொல்ல விருப்பப்படல. என்னன்னா, அந்த நாட்டுல மொத்தமே 30 லட்சம் மக்கள் தாங்க வசிக்கிறாங்க. அந்த 30 லட்சம் மக்கள்ல 15 லட்சம் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு, அதாவது ஒரு வேளை உணவு கூட கொடுக்க முடியாம அந்த அரசாங்கமே தவிக்கிறதாம். இதத்தான் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, களிர மட்டும் இல்லைங்க, களிறு, எருது, நம்ம தமிழ்ல வந்து பரின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல குதிரையும்பாங்க. இந்த வரி குதிரை, அதாவது இந்த வரி குதிரைகள் எல்லாம் ஊன் அப்படின்னா கறிங்க, கறியாக மக்களுக்கு விநியோகம் செஞ்சு உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கமே முடிவு செய்து அதற்காக செயல்பட்டும் விட்டார்கள். இப்ப இதை பற்றி நிறைய சர்ச்சைகள்லாம் வந்திருக்குதுங்க. என்ன சர்ச்சைன்னா, அதுல முதல்ல இந்த விலங்குகளை பாதுகாக்கும் சொல்லி ஒரு அமைப்புகளா இருக்குது பாத்தீங்கன்னா, அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி விலங்குகளை உணவாக கொடுக்கும் பொழுது, அதுவும் ஒரு அரசாங்கமே கொடுக்கும் பொழுது, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? வளர்ச்சி அடையாதுல்லவா? நீங்க வேணா பிற நாடுகிட்ட இருந்து உதவியை பெற்று நீங்கள் மக்களுக்கு உணவு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனாலும் இதை அவர்கள் செய்தார்களா இல்லையான்னு தெரியல. சரி, இப்ப களிர் தானே, எத்தனையோ களிர் இருக்குது, அதுல ஒரு களிர் போனா என்ன அப்படின்னு, நம்ம களிர்னா யானைங்க, போனா என்னன்னு நம்ம தோணலாம் அல்லது தோணாம கூட இருக்கலாம். இப்போ இந்த காடுகளினுடைய வளர்ப்புல சிறந்த பங்கு ஆற்றக்கூடிய விலங்குகள்ல பல விலங்கு இருக்குதுங்க. அதுல களிறு ஒரு விலங்குங்க. ஒரு களிறு உணவு திங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 200 கிலோ வரைக்கான உணவுகளை ஒரு களிறு திங்கணும். அதற்கான நீரும் நிறைய தண்ணீர் வேணுங்க. அதுக்கான நீர் வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் கணக்குல தான் வேணும். அவ்வளவு நீர்களும் அதை என்ன பண்ணுன்னா சேமிக்குங்க. ஒரு களிர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, காடுகளை உருவாக்கும் ஆற்றல் பெற்றது. தனக்கு உணவு வேணும், அது நீங்க சுயநலமாவும் பார்க்கலாம் அல்லது ஒரு அறமா கூட பாருங்களேன். தனக்கு உணவு வேண்டும் என்று அந்த களிறு கூட என்ன செய்யும்னா விவசாயம் செய்யும். எப்படி? அது உண்ணும் உணவு முழுமையாக ஜீரணமாகாது, கொஞ்சம் அறகுறையாகத்தான் அது ஜீரணமாகி தன்னுடைய கழிவின் மூலமாக, இயற்கை உபாதைன்னு சொல்லக்கூடிய அந்த கழிவின் மூலமாக அந்த விதைகளோட அந்த இயற்கை உபாதைகளை வெளியேற்றி அப்படி விதை நடும் களிறு. பறவைகள் பழத்தை உண்ணு கொண்டே துப்பிக்கொண்டு விவசாயம் செய்யும். இப்படியெல்லாம் செய்து தங்கள் வயிற்றுக்கு தேவையான உணவை அது பெருக்கிக் கொள்கிறதே தவிர, வேட்டையாடும் விலங்குகளும் உண்டு, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு களிறு, நம்ம சொல்றோம் இல்லையா, களிருக்கு விலங்குகளுக்கு 5 அறிவு தான் சொல்றோம். அந்த 5 அறிவு கொண்ட விலங்கு கூட தனக்கு உணவு வேண்டும் என்றால் அது விவசாயம் செய்கிறது. 6 அறிவு கொண்ட நாம் எவ்வளவு தூரம் விவசாயத்தை இழந்திருக்கிறோம் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. நமது தாத்தா அவர்கள், திரு கோ நம்மாழ்வார் அவர்கள் இதைத்தான் நாடு முழுவதும் ஒரு தொண்டாக செய்து வந்தார். எப்படி செய்தாருன்னா,
ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் அழகா சொல்லுவாருங்க. எப்படி சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு இல்லத்தின் முன்னாடி ஒரு மாதுளை கொடியை நட்டுவை. அது பெரிய மரமெல்லாம் கிடையாதுங்க, ஒரு மாதுளை செடியை வை. சீதாப்பழத்தினுடைய மரத்தை வை. சின்ன ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுல வெங்காயத்தாள், கீரை, பச்சை மிளகா இதையெல்லாம் நீ சிறிதளவாவது பயிரிடு. உன் தேவைக்கான உணவை சிறிதளவாவது நீ விவசாயம் செய்து கொண்டே வா அப்படின்னு அவர் அழகா சொல்லுவாருங்க. இப்படி செய்யறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய உணவு தேவைகள் எவ்வளவு பூர்த்தி ஆகும் என்று. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு ஆப்பிரிக்கால மட்டும்தானே களிர உணவா கொடுக்கறாங்க அப்படின்னு. தோழர்களே, நமது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள் என்ற தகவல் நமது அரசாங்கத்திடமே இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் உணவில்லாமல் தவிக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்றுதான் அரசும் நமது நம்மாழ்வார் அவர்களும் இந்த நாட்டை வளமாக்க வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டார்கள். ஏன்னா நீங்க களிரை இன்னைக்கு அடிக்கிறீங்க, எருது அடிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு அப்படியே அது எங்க வந்துருங்க. வெறும் 30 லட்சம் மக்கள் தாங்க. இததான் சொல்லுவது, நாம் கரிம வேளாண்மையை நாம் செய்ய வேண்டும். உணவு என்பது அவ்வளவு சிறப்பானது. ஏன்னா இந்த உணவு தான் நமது வாழ்க்கையினுடைய நம்மளை அடுத்த நிலைக்கு நகர்த்தி செல்லும். ஒண்ணு வேண்டாங்க, இப்ப நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். நாங்க எந்த மரத்து கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு அந்த மலரை பற்றி தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெயர் பெற்று விட்டது அந்த மலரினுடைய. பழங்காலமா அந்த மலருக்கு சிறப்பு உண்டு, ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இதுதான் அந்த மலர், இதுதான் வாகை மலருங்க. இந்த வாகை மலர் பூக்கும் உளுஞ்சி மரத்து கீழே அமர்ந்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? இது நிலைத்திணை அப்படிம்பாங்க. அதாவது நிலத்தில் மிக ஆழமாக படர்ந்து எந்த நிலத்துக்கும் சேதம் ஏற்படாமல் வேரூன்றி நல்ல குடைபோல், என்னுடைய வார்த்தை கவனிச்சு பாருங்க, நல்ல குடைபோல் அப்படி படர்ந்து நிழல் தரக்கூடிய மிக அருமையான ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்துதான் நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மரத்தை நாங்கள் நடவில்லை, யாரோ நெட்டதைத்தான் நாங்கள் பயன்பெறுகிறோம். அதுபோலத்தான் நண்பர்களே, நீங்கள் செய்யும் விவசாயம் உங்களுக்கும் பயன்படும். உங்களுக்கு பயன்படவில்லை என்றாலும் யாருக்காவது பயன்படட்டும். நாம் அதை போல்தான் விவசாயத்தை பார்க்க வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், நான் கூட ஒரு சிறிதளவு விவசாயம் பண்றேங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறது எல்லாமே வாடகை வீடுங்க. இருக்கிறதும் வாடகை வீடு, என்னுடைய நிறுவனமும் வாடகை. நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறேன், அந்த நிறுவனமும் வாடகைக்கு தான் இருக்குது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த ஓனர்கிட்ட பேசி சிறிது இடம் வாங்கினேன். அதாவது 1 சதுர பரப்பளவுக்கு இடத்த வாங்கி அதுல புல் தாவரமான கரும்பு வளர்க்குறேன், குறிப்பூளைங்கிற பூவை வளர்க்குறோம், வள்ளி கொடிங்கிற கொடியை வளர்க்குறோம், சேவர் கொண்டைங்கிற பூவை வளர்க்குறோம். இது எதுவுமே என்னுடைய சொந்த நிலம் கிடையாது. நண்பர்களே, நமக்கு சொந்த நிலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை, இருக்கும் நிலத்தில் சிறிதளவாவது நாம் கரிம வேளாண்மையை வளர்ப்போம். அதற்காக நீங்கள் திரு நம்மாழ்வார் அவர்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அது என்னுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்களும் வளம் பெற்று நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து. நாங்கள் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள், நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.